Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல ஆகஸ்ட் 11th 2025 Udemy free certification courses கூப்பன் கோட் தான் பார்க்க போறோம். கூப்பன் கோட் might expire at any time. ஆத்தர் அவங்களுடைய கோர்ஸ்க்கு லிமிடெட் கூப்பன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் வேர்ல்ட் வைல்டாக அப்ளிகபிள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 4 ஹவர்க்கான கோர்ஸ் எல்லா பேசிக்ஸும் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ மூலியமா எத்தனை கோர்ஸ்க்கு நீங்க என்ரோல் பண்ணீங்கங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கோர்ஸ் நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஹிடன் சைக்காலஜி சீக்ரெட். ஸோ இது வந்துட்டு பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய கோர்ஸ். இங்கிலீஷில் தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 6 ஹவர்க்கான கோர்ஸ். இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணி படிக்க முடியும். எதுக்குமே டெட்லைன் இல்லை. கோர்ஸ் நம்பர் 3 இதுவுமே பர்சனல் டெவலப்மெண்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்க்கு சம்மந்தப்பட்ட கோர்ஸ். டீலிங் வித் டிஃபிகல்ட் பீப்புள் த அல்டிமேட் கைட். ப்ரீமியம் கோர்ஸ் 5க்கு 4.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ளஸ் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணி என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்னா என்னங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். 5க்கு 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 4 ஹவர்க்கான கோர்ஸ். நல்லா கற்றுப்பீங்கிறது இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் கோர்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் கோர்ஸில் நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உபயோகமாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 5 மேக் மணி ஃப்ரம் ஹோம் வித் கிரிப்டோ அண்ட் என்எஃப்டிஸ். ஸோ இது வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆர் கிரிப்டோ கரன்சி கிட்ட இருக்கக்கூடிய ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ். ரொம்ப பேசிக்ஸ், அதாவது வாட் இஸ் வாட்டுங்கிறத மட்டும்தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சென்டரில் காசு கட்டாமல் எப்படி ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடு நீங்களே ஜென்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி அவைலபிளாக ஆன்லைனில் இருக்கிறத நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஸ்டோரி டெல்லிங், எப்படி நீங்கள் வந்துட்டு டேட்டா இன்சைட்ஸ்லாம் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணலாங்கிற மாதிரி 2 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ்க்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மாடல் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் கற்றுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு எடிட்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். பிகினர் டு மோஷன் மாஸ்டர் வரையும் உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ் தான். எந்த ஒரு எடிட்டிங் கோர்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். கரண்ட் டேட் அண்ட் டைம் ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ், அதாவது நீங்கள் எக்ஸல்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் பூஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி அரௌண்ட் ஒரு 5 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. கூகுளில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தாவே போதும், நீங்கள் கூகுள் ஷீட்ஸ்க்கு ஈஸியாகவே லாகின் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் இன் சைபர் அட்டாக் ஃபார் பிகினருக்கான கோர்ஸ். நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கேட்டகரிக்கு ரிட்டர் வரும். அரௌண்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ். 17 டவுன்லோடபிள் ரீசர்ஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளவுட் நெட்வொர்க்ஸ், அப்புறம் உங்களுக்கு வர்ச்சுவல் மிஷின்னா என்ன, எப்படி நீங்கள் வயர் ஷாக் ரன் பண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரீ ரெக்விசைட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது கற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 10. இது வந்துட்டு ரைட் ஆர்டிகல் கான்டென்ட் ஃபார் எஸ்இஓ அண்ட் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் கோர்ஸ் தான். அவனு ஒரு 2 ஹவர்க்கான இது கோர்ஸ். 10 டவுன்லோடபிள் ரீசர்ஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தம் ஒரு 3 கிளாஸ் ப்ராஜெக்ட் கிட்டே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்தராக உங்களுக்கு டவுட்னா நீங்கள் எல்எல்எம் மூலியமாக ஹெல்ப் எடுத்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 11. இது வந்துட்டு விஷன் போர்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ். யாருக்கு வேணுமோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. எப்படி உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் கிளியராக வச்சுக்கலாம், கிளியர் இன்டென்ஷன் வச்சு எப்படி நீங்கள் அதோட ரெக்வயர்மெண்ட்டை கேதர் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா கேன்வா ஃபார் சோஷியல் மீடியா அண்ட் கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது 5.5 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஸோ கேன்வாவில் ஈஸியாகவே நீங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 13. இது வந்துட்டு பவர் பிஐ டிஐஎக்ஸ் மாஸ்டரி, டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக ப்ரீமியம் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். 17 ஆர்டிக்கல் இருக்குது. அரௌண்ட் ஒரு 7 ஹவர்க்காக உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் சிலபஸில் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சிலபஸில் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும் என்ரோல் பண்ணுங்கள். சும்மா நம்ம என்ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு யூஸ் இல்லைன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எஸ்கியூஎல், query அண்ட் மேனேஜ் டேட்டாபேஸ். இது வந்துட்டு ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ். 2 ஆர்டிக்கலோட சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 18 டவுன்லோடபிள் ரீசர்ஸோட உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 15.
30 டேஸ் ஆஃப் ஆங்குலர் 30 ப்ராஜெக்ட்டை எப்படி 30 நாள்ல ஆங்குலர் மூலியமா கத்துப்பீங்கிறது தான் இந்த பிகினர் லெவலுக்கான கோர்ஸ்ல கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 30 ஹவர்ஸ் கிட்டயே வருது. டே 1, டே 2ன்னு அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா டைம் இருக்கோ அப்போ நீங்க படிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஆங்குலர்ல ஸ்கோப் இருக்கும். இது படிச்சுட்டு அட்வான்ஸ்ட் ஆங்குலரும் படிச்சுக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 16 கர்சர் வைப் கோடிங் ப்ரோ. இது வந்துட்டு எந்த ஒரு ஆப்பையும் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஏஐ மூலியமா ப்ரோ வரையும் நீங்கள் கற்றுக்கலாம். ப்ரோனா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பர்ட் லெவல் அதுதான் ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸாக கொடுக்குறாங்க. மொத்தம் உங்களுக்கு 2 ஆர்டிக்கலோட இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஏஐ வச்சு நீங்கள் எப்படி ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், டாக்குமெண்டேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. கோர்ஸ் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் உடையது. சாரி, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு இங்கிலீஷில் கிடையாது. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த கோர்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் இங்கிலீஷில் இருக்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அண்ட் பிட்காயினோடைய பேசிக்ஸ். இது அரௌண்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ். மொத்தம் 13 டெவலபிள் ரீசஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பிளாக் செயின்னா என்ன, பிட்காயின்னா என்னங்கிற ஒரு அடிப்படையான பேசிக்ஸ் மட்டும் இந்த கோர்ஸில் இருக்கும். கோர்ஸ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் டெவாப்ஸ். இதில் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல், கிட், சிஐசிடி, கண்டினியூஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங், லாகிங், கிளவுட்னா என்னங்கிறத வாட்டுங்கிறத மட்டும் உங்களுக்கு 1 ஹவரில் கவர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடோ அதை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 19. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேங்கோடைய எசென்ஷியல் எப்போ நீங்கள் வந்துட்டு பில் அண்ட் டெப்ளாய் பண்ணலாம் ரியல் வேர்ல்ட் ஆப்ஸுங்கிறத உங்களுக்கு 3 ஹவர்ஸ்குள்ளேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டேங்கோ ப்ராஜெக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கிறத எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் மாடலிங். ஃபினான்ஷியல் மாடலிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் கிடைக்கிறது ரேர். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப பேசிக்ஸ் தான் கிடைக்கும். இது ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 21. இது வந்துட்டு எசென்ஷியல் ஃபார் ஆர்க்பை. இந்த ஜியோ ஸ்பாஷியல் ஆட்டோமேஷன்னா என்னங்கிறதும் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 3 ஹவர்ஸ்குள்ளேயே கற்றுக் கொடுக்குறாங்க. இதோடைய ஆஃபர் வந்துட்டு ரொம்ப டிமாண்ட் ஹையாக இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ என்ரோல் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 22 வந்துட்டு ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கிற ஓவர் கம் ப்ரொகாஸ்டினேஷன், பில்ட் மோட்டிவேஷன் அண்ட் கெட் திங்ஸ் ஓவர். இது வந்துட்டு மோட்டிவேஷன் ஆர் செல்ஃப் டெவலப்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ். பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்கு மோட்டிவேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க, உங்களை நீங்களே வந்துட்டு பூஸ்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர் எக்ஸ்ப்ளோரர் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ப்ரெப் ஆகக்கூடிய ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ் அதை கொடுக்குறாங்க. ஸோ ஏஐயோடைய யூஸ் கேஸ் என்ன மாதிரி இருக்குது, ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், எப்படி இவாலுவேட் பண்ணுங்கிறத இந்த கோர்ஸ் மூலியமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 24 எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட் மார்க்கெட்டிங் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான ப்ரீமியம் கோர்ஸ் அரௌண்ட் ஒரு 4 ஹவர்க்காக இருக்குது. 38 டவுன்லோடபிள் ரீசஸோட உங்களுக்கு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அவைலபிளாக இருந்தால் போஸ்ட் பண்ணுறேன். கோர்ஸ் நம்பர் 25 பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு புரிதல் வரதுக்காக நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாட்டுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 26. இது வந்துட்டு எஸ்கியூஎல் மேப். ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கு இந்த எஸ்கியூஎல் மேப் வந்துட்டு எதுக்கு உதவுது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட ஒரு 30 மினிட்ஸ் ½ அன் ஹவர்லேயும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 27 வெப் டிசைன் ஃபார் பிகினர். எப்படி நீங்கள் வெப்சைட்டை HTML அண்ட் CSS மூலயமா நீங்கள் ஜஸ்ட் ஸ்டைல் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிறது அரௌண்ட் ஒரு 9 ஹவர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவாக கொண்டு வந்துக்கலாம். இந்த வீடியோவில் காமிச்சது எல்லா கோர்சஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.